அனைவரையும் எங்களது சேனல் கற்றது கையளவுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு காய்கறியோட நடக்கலையும் சேர்ந்து குருமா, சப்பாத்திக்கு குருமா செய்யலாம். வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 கேரட்டு மீடியம் சைஸு, ஒரு கொஞ்சம் பீன்ஸு, சின்னதாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்னதாக 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை பாருங்கள், ஒரு கப்பு வேர்க்கடலையை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு கசகசா எடுத்திருக்கேன். தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 8 எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு இந்த அன்னாசிப்பூ. அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை அரைச்சிக்கலாம். அடுத்தது முந்திரியை போடுறேன். அடுத்தது சோம்பு போடுறேன். அடுத்தது கசகசாவை போடுறேன். இதையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. தேங்காய், கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது காயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, வேர்க்கடலையை வேக வச்சு வச்சுருக்கேன். ஆனால் இது ஒரு 3 நிமிஷத்தில் பண்ணிடலாம் வேக வச்சு எடுத்து வச்சோம்னா. இதுலேயே நம்ம வேக வைக்கும்போது டைம் ரொம்ப ஆகும். நான் குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச அப்புறம் பட்டையை போடுறேன், 2 கிராம்பு போடுறேன், ஒரு ஏலக்காய் போடுறேன், ஒரு அன்னாச்சி பூ போடுறேன். இப்போ பொரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு விழுத போடுறேன். கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும், அப்போ தான் பச்சை வாசம் போகும். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அதை போடுறேன். நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை போடுறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சிடலைங்களா, அது போடுற. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. 5 நிமிஷம் வதக்க விட்டுருக்கிற டைமு. அதுக்கப்புறம் மிளகாய் உள்ளே போடுறேன். மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். எடுத்து வச்ச மிளகாத்தூள் போடுறேன். கரம் மசாலா போடுறேன்.
இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். காய்கறி வேக வச்சுருக்கு இல்லைங்களா, இதை போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் காய்கறி வேக வைக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக உப்பு போடுற மறுபடியும். அரைச்சி வச்சிடலைங்களா தேங்காய் இது விழுது, அதை போடுறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் போடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி கலக்கியிருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கும்போது தான் டேஸ்ட் எல்லாம் இறங்கும். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தக்காளி அதே மாதிரி வதக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். இதுவும் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம இறக்கலாம். அதுக்காக கொத்தமல்லி இலையை பாருங்கள் நான் நிறைய போடுறேன். இது கொதிக்கும் போதே போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும், மிக்ஸ் ஆயிரும். நிறைய போட்டோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதையே போட்டு விடுறேன் நான். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான். சப்பாத்திக்கு ஒரு நல்ல டிஷ்ஷு இது. தோசைக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. அவ்வளோதான். கேரட், பீன்ஸ், கடலை குருமா ரெடி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க பார்த்துட்டு. நன்றி, வணக்கம்.